இப்போ இல்லையே அப்படின்னு வேகமாக போனேன் சார் வந்து நான் முகேஷே என்ன பாடல நீ என்ன ட்ரை பண்ணி பாடுறியா அப்படி அந்த ஸ்லாங்லேயே தேவா சார்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பாடிட்டு இருக்கும்போது நம்ம அவர் பாடினா கூட முகேஷ் இது உன்னோட பாட்டு இதை நீ எப்படி உன் ஸ்டைலில் பாட முடியும் பாடுமா அப்படின்னு சொல்லி தான் என்னை பாட வைப்பார். அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்குது எனக்கு. அந்த ஒரு ஞானம் இருக்குன்னா அதுக்கு காரணம் டிஎம்எஸ் சாரோடைய பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாடல்கள் தான். அந்த தமிழ் வந்து எனக்கு என் நாக்கில் கொஞ்சம் வருதுன்னா அது அவங்களுடைய பாடலை பாடி தான் எனக்கு வந்தது. சஹா மியூசிக் தமிழ் அமெரிக்கா அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு இனிமையான நாள். என்னுடைய அன்பு சகோதரர் முகேஷ் ப்ரோ இன்னைக்கு நமக்காக ஒரு அருமையான சாங்கு. வாழ்க்கையில் நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கிறோம். அதாவது இந்த கடல் எல்லாருக்கும் பொது, ஆனால் அந்த கடலில் வந்து ஒரு டிஸ்டன்ஸை வகுத்துட்டு எவ்வளவோ சேலஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தேவையில்லை. அதோட வேதனையும் வலியும் வந்து ரொம்ப அழகாக டீசெண்டாக சொல்லணுன்ட்டு ஒரு அருமையான பாடல். அந்த பாடலுக்கு சரியான வாய்ஸ் கிடைக்கணும் இல்லையா? அந்த வாய்ஸ் வந்து அருமை சகோதரர் வந்து முகேஷ் ப்ரோ வந்து அழகாக கேட்டிருக்காங்க, அழகாக பாடியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ஸோடு இந்த பாட்டை நீங்கள் கேட்க போகிறீங்க இன் ஃபியூச்சரில். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து முகேஷ் ப்ரோ இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. முகேஷ் ப்ரோவை நம்ம வரவேற்போம். சஹா மியூசிக் தமிழ் அமெரிக்காவுக்கு உங்களுக்கு புதுசு இல்லை. நாங்கள் வந்து ஒரு 6 வருட நண்பர்கள், ஒரு சகோதரர், 6 வருஷம் பழக்கம். நானும் என்னுடைய இனிய நண்பர் சிவா, நாங்கள் 2 பேரும் தான் வந்து இந்த சஹா மியூசிக்கை ரன் பண்ணுறோம். அதோட இப்போ வந்து ஒரு பாட்டோடு சேர்ந்து எங்கள் குடும்பத்தில் ஐக்கியமாயிருக்காரு முகேஷ் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். சஹா ப்ரோ வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். அமெரிக்கா போனால் அவரை தொடர்பு கொள்ளாமல் இருக்க மாட்டேன். அதே மாதிரி அவரோட சேனலுக்கு நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணது ரொம்ப மறக்கவே முடியாது. நானும் பிளேபேக் சிங்கர் சுருமுக்கி ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். சஹா ப்ரோவாக இருக்கட்டும் இல்லை சிவா ப்ரோவாக இருக்கட்டும், ரொம்ப எனக்கு கிடைச்ச நண்பர்களில் ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் சஹா ப்ரோ, அதே மாதிரி சிவா ப்ரோ. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. மறுபடியும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒரு பாடல் எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது சிவா ப்ரோ முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் கடல் பத்தி, கடல்ல பாடுபட்டு நமக்காக மீன் பிடிக்கிற மீனவர்களை பத்தின அவங்களோட வலியை வெளிப்படுத்துற ஒரு பாடலா எனக்கு கிடைச்சது. அது என் அன்பு சகோதரர் இசையமைப்பாளர் ராகேஷ் அவர்களோட இசையில மிக சிறப்பான பாடல் வரிகளை, அந்த அற்புதமான டியூனுக்கு அழகான பாடல் வரிகளை கொடுத்த நமது அன்பு சகோதரர் சங்கர் ஹாசன் அவர்களுடைய பாடல் வரிகளை சிவா ப்ரோ கம்போசிங்ல, அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நம்ம ராகேஷ் ப்ரோ, அவரும் அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். இருந்தாலும் சிவா ப்ரோ கேட்டதுக்காக உடனே அவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பாட்டை பாடும்போது நான் உண்மையிலே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பெயின்ஃபுல்லா இருந்தது. கண்டிப்பா ரசிகர்கள் உங்க எல்லாருக்குமே பிடிக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ கேட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். சரி, நான் சொல்றேன். ரெஃபரன்ஸ் கொடுத்ததே முகேஷ் ப்ரோ தான். நல்ல ஒரு புது மியூசிக் டைரக்டர் வேணும்னு நாங்கள் தேடும் பொழுது உள்ள வந்தவங்க தான் ராகேஷ் ப்ரோ. ரொம்ப இனிமையாகவும் ஒரு நல்ல ஒரு மெலோடியஸ் குவாலிட்டி இருக்கு. இதில் என்ன பியூட்டினா, அதில் தே லிவ் வித் தட். நீங்கள் முகேஷ் ப்ரோவோட பாட்டை கேட்கும்போது தெரியும், he lived in the song. அதுதான் நீங்கள் பார்க்க போறீங்க. முகேஷ் ப்ரோவோட ஓரிரு கேள்விகள் இப்போ இருக்கு, அதையும் நம்ம இப்போ கேட்போம். உங்ககிட்ட கொஞ்சம் செட் ஆஃப் क्वेश्चंस எடுத்து வச்சிருக்கோம். சோ உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்றது அவங்களுடைய கருத்துக்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. சோ ஃபர்ஸ்ட் நீங்க பாடின சாங் பத்தின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்க இந்த பாடின சாங் இப்போ பாடின பாட்டா ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பாடின ஒரு பாட்டு. ஆனால் என்ஜாய் பண்ணன்றதை விட அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சாங். ரொம்ப நல்லா இருந்தது. கடலில் வாழக்கூடிய அதாவது கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களை பற்றி, அவர்களோட வலியை பற்றின ஒரு பாடலாக வந்து பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. ரொம்ப அழகாக சங்கர்ஹாசன் அவர்களுடைய வரிகளும் சரி, அதே மாதிரி நமது சிவா அவர்களுடைய கம்போசிங், அதற்கு அவரோட கம்போசிங்கு அழகாக பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணி அந்த பாட்டை வந்து கோஆர்டினேட் பண்ண மியூசிக் டைரக்டர் ராகேஷ், சித்ரா மேடம் சவுண்ட் இன்ஜினியர், அவர் ஸ்டுடியோவோட சவுண்ட் இன்ஜினியர். அது மட்டும் இல்லை, அவர் அழகான கம்போசர். அவர் இந்த பாட்டுக்கு அழகாக வந்து மியூசிக்கை வந்து அரேஞ்ச் பண்ணது சூப்பராக பண்ணியிருக்காரு. பாடின நானும் என்னால் முடிந்தவரை அதை பாடியிருக்கேன். கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லாருக்கும் பிடிக்கின்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து இளையராஜா சார் டூரெல்லாம் நிறைய போவீங்க. ஸோ அதில் நீங்கள் போனதோட ரொம்ப பெரிய பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது உண்மையிலே சொல்லணும்னா, எனக்கு வந்து தூங்கும்போது கூட கனவு கண்டதில்லை சார் இளையராஜா சார் பக்கத்துலலாம் பாடுவேன் அப்படின்னு. அது கடவுளுடைய கிருபையால் எனக்கு கிடைச்சது, மறக்கவே முடியாது. இன்றைக்கி சாரோட நிறைய வெளிநாடுகள் எல்லாம் போகிறேன். அவர் நிற்கிற அந்த மேடையில் எனக்கும் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்றது கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, கச்சேரியில் பாடும்போது ஒரு கோயிலுக்குள்ளே சாமி பக்கத்தில் நின்று பாடுற ஒரு ஃபீல், சந்தோஷம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப அதாவது சின்சியராக இருப்பார். டைம் ரிஹர்சல்லாம் கரெக்டாக, நாங்கள் வரதுக்கு முன்னாடியெல்லாம் சில சார் வந்தோடனே எங்களுக்கு பயமாயிடும், என்னடா அது நம்ம லேட் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்கும்.
அது மாதிரி சார் இப்போ வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே ஆடியன்ஸை பயங்கரமாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவார். ரொம்ப ஜாலியாக நிறைய தகவல் கொடுப்பார். ஒரு பாடல் வந்து எப்படி பண்ணார், அந்த பாடல் பண்ணும்போது நடந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்லுவார். அதில் சமீபத்தில் சிங்கப்பூர் ஷோ போயிருந்தேன். சிங்கப்பூர் பண்ணும்போது என்னென்னா, இந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ கவி எழுத அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாடலை மது பாலகிருஷ்ணன் சார் பாடியிருந்தார். அப்போ அந்த பாட்டை பற்றி சொல்கிறாரு சார் வந்து, இந்த பாடல் வந்து ஒரு பிலஹரி அப்படிங்கிற ஒரு ராகத்தில் அமைஞ்ச ஒரு பாடல். நான் பண்ணது ஒரு கர்நாடக சங்கீதத்தில் இந்த பாடலை பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, நானும் மனோண்ணா கார்த்திக்லாம் வந்து ரூமுக்குள்ளே நாங்கள் சும்மா அப்படியே ஜாலியாக டிவிலேயே சார் மது பாலகிருஷ்ணன் சார் பாடுறதை கேட்டுட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தோம். இதை தகவல் சார் சொல்கிறதையும் கேட்டு இருக்கும்போது நான் மனோண்ணா கிட்ட சொன்னேன், பிலஹரி ராகம் சொன்னான்னா, நான் நம்ம சாரோட கச்சேரியிலலாம் இது பாடுவேன், நான் மாமா விட அந்த ராகம் தான்ப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு கதவை திறந்து 4 பேர் வந்து, முக்கிய சார் கூப்பிட்றாரு உங்களை அப்படின்னு. எனக்கு பதட்டமாக போச்சு, எனக்கு பாட்டு இன்னும் இப்போ இல்லையே அப்படின்னு. வேகமாக போனேன் சார் வந்து, நான் முகேஷே என்ன பாடல நீ என்னன்ற பண்ணி பாடுறியா அப்படி அந்த ஸ்லாங்லேயே, அதாவது மாமா வீடு மச்சி வீடு பருசம் போட்டது குச்சி வீடு அப்படின்னு பாட்டு. அது சென்னை ஸ்லாங்கில் இருக்கும். கமல் சார் படம் பண்ணியிருப்பார். இந்த பாட்டை அவர் என்னை கூப்பிடும்போது சென்னை ஸ்லாங்கில் கூப்பிட்டாரு, நான் முகேஷே என்னன்ற பாரியா இதை சொல்லும்போது சார் வந்து ஜாலியாக அப்படிலாம் பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் மறக்க முடியாது. அதேமாதிரி மலேசியா வாசுதேவன் சார் பாட்டு பாடணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அதில் ராஜா சார் ஷோவில் மலேசியா வாசுதேவன் சார் பாட்டு பாடணுங்கிறது தான் ஆசை. அது எனக்கு வந்து நிறைய ஷோவில் வந்து ஒத்தடி பூவே இளைய பூவே, கட்டவண்டி எல்லா ஷோலையும் அந்த மாதிரி பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. மாமாவோடும் மலேசியா வாசுதேவன் சார் பாட்டு தான். இப்படிலாம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிதுன்னா உண்மையிலே கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா முதல் படமே இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சாரோட இசையில் பாடினேன். அதே மாதிரி மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி சார் கச்சேரியிலையும் அவரோட இசையிலையும் படத்தில் பாடினேன். இப்போது இசைஞானி அவர்களுடைய கச்சேரியில் அவர் நிற்கிற மேடையில் நானும் பாடுறேன் அப்படிங்கிறது உண்மையிலே ஆண்டவன் கொடுத்த ஒரு வரமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த மியூசிக் டைரக்டரை கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணீங்க உங்களோட இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணதில்? ஆல்மோஸ்ட் எல்லா மியூசிக் டைரக்டருமே ரொம்ப ஃப்ளெக்சிபிள். நானும் ரொம்ப அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே பாடிடுவேன். சில டைம் ஃப்ரீடமும் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேவி ஸ்ரீ பிரசாத் சார், ஸ்ரீகாந்த் தேவா சார், அதே மாதிரி பரத்வாஜ் சார், எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாருமே உங்களுக்கு இந்த பாட்டை உங்கள் பாட்டு இதை நீங்கள் எப்படி பாருங்க. தேவா சார்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பாடிட்டு இருக்கும்போது நம்ம அவர் பாடினா கூட, முகேஷ் இது உன்னோட பாட்டு, இதை நீ எப்படி உன் ஸ்டைலில் பாட முடியும் பாடுமா அப்படின்னு சொல்லி தான் என்னை பாட வைப்பார். அப்போ அந்த அளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். அதில் ஒருத்தர் 2 பேர் சொல்ல முடியல என்னால். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணுறது. நீங்கள் ஒர்க் பண்ணதுலேயே லைக் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பாடின பாட்டுன்ற மாதிரி தானே இருக்கா? லைக் நான் அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சாங்? அந்த மாதிரி பாட்டுனா நான் வந்து இது சிவகாசின்னு இளைய தளபதி விஜய் சார் நடித்த ஒரு படம் வந்தது இல்லையா? அப்போ அதில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பாட்டு வரும், அம்மாவை தேடி போவார். அப்போது ஒரு பாட்டு வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையமைச்சு நான் பாடுற ஒரு பாட்டு பேரரசு சார் தான் எழுதினார். அதில் என் தெய்வத்துக்கே மாறு வேஷமா மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா, இந்த பாட்டை நான் பாடும்போது அதாவது நிறைய டேக்கு, அதாவது இது இன்னும் ஃபீல் வேணும், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இன்னும் இந்த வார்த்தைக்கு இன்னும் எக்ஸ்பிரஷன் வேணும், இந்த மாதிரி நிறைய டேக் எடுத்து பாடின ஒரு பாட்டில் இந்த பாட்டை மறக்க முடியாது. உங்களோட ஃபேவரட் சாங்? நான் இதில் பாடினதுலேயே என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங் இதுதான் என்னோட அச்சீவ்மெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுற சாங். இல்லை, அது ஃபஸ்ட்டு சாங்கே என்னோட பெஸ்ட்டு சாங் தான் நினைக்கிறேன். ஏன்னா இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட பாடுறதுங்கிறது இப்போ இருக்கிற எல்லா சிங்கர்ஸுக்குமே வந்து பெரிய கனவு. அப்படி இருக்கும்போது வந்து நான் ராஜ் டிவி ராஜகீதமில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்னுடைய காட்ஃபாதர் பிஹெச் அப்துல் ஹமீத் ஐயா வந்து என்னை கூப்பிட்டு போய் வாய்ஸ் டெஸ்ட்லாம் பாடினதுக்கப்புறம் நான் பாடின முதல் படம் கண்களால் கைது செய். அதில் இந்த தீக்குருவியா இந்த பாட்டு, ஏன்னா குறில் நெடில் கலந்த தமிழ் வார்த்தை, அதுவும் வேகமாக வரும். தீக்குருவியாய் தீங்கனியன தீ கைகளில் தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய் அப்படின்னு வார்த்தைகள் வரும்போது அது அந்த ஸ்பீடில் தீக்குருவியாய் தீங்கனியன தீ கைகளில் தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா, தீக்குருவியாய் தீங்கனியன தீ கைகளில் தீஞ்சுவையன தீ பொழுதினில் தீண்டுகிறாய் நந்திதா, பூமந்திர தீ துண்டுகிறாய் தீயினை தீநதினில் தேடுகிறாய் நந்திதா, அப்படி ஒரு ஸ்பீடில் தீக்குருவி அப்படி வரும்போது அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நான் பாடின ஒரு பாட்டு. அது பெஸ்ட்டு சாங்காக நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் மியூசிக் ஃபீல்டில் இது பண்ணால் என்னோட லைஃப் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கிற ஒரு விஷயம் என்ன?
இசை உலகத்தில் வந்து என்ன சொல்கிறது, மியூசிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கடல் மாதிரி. மெல்லிசை மன்னரே சொல்லுவார், கடலில் நான் ஒரு துளி அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட இசை மேதை அப்படி சொல்லும்போது அவரே நான் சாதிக்கலை, இன்னும் நிறைய பண்ணணும்னு சொல்லும்போது நான் இன்னும் சொல்லப்போனால் நான் சங்கீதம் சரிகம பதனி கூட தெரியாமல் கேள்வி ஞானத்தில் கேட்டால் பாடக்கூடிய ஒரு பாடகனாக இருந்து இன்றைக்கி ஒரு 150-200 படம் கிட்ட பாடுற வாய்ப்பு எனக்கு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே எனக்கு நம்பி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரசிகர்களும் சில பாடலாம் நல்ல வெற்றி அடையும் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை பண்ணிட்டா சாதிச்சிட்டேன் அப்படின்றது நான் எதுவுமே நினைக்கல. அப்படி சொல்லணும்னா எது கொடுத்தாலும் பாடக்கூடிய ஒரு ஞானத்தை இறைவன் எனக்கு கொடுத்தா போதும். எந்த மாதிரி ஸ்டைல் பாட்டு கொடுத்தாலும், உதாரணத்துக்கு எஸ்பிபி சார் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். டிஎம்எஸ் சாரும் எஸ்பிபி சாரும் எப்போவுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் எஸ்பிபி சார் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் சாங்ஸும் அவர் பாடியிருக்கார். சினிமாவில் அவர் பாடாத ஒரு ஜானரே கிடையாது. அப்படி அவரை மாதிரி எது கொடுத்தாலும் பாடக்கூடிய ஒரு இசை ஞானத்தை இறைவன் எனக்கு பிச்சையாக போட்டால் அதுவே எனக்கு பெருசுன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபேவரட் ஜானர் என்ன? இந்த ஜானரில் நான் ட்ரை பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கிற ஒரு ஜானர் நீங்கள் பண்ணாதது? ஆக்சுவலி எல்லா டைப்பும் எனக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. இப்போ சென்னை ஸ்லாங் மாதிரி பாடிடுவேன், கிளாசிக்கல் சாங்கும் இப்போ நிறைய டிவோஷனல் ஆல்பமில் பாடியிருக்கேன். இப்போது அதே மாதிரி ஒரு புரட்சி பாட்டு மாதிரியும் படத்தில் நிறைய பாடியிருக்கேன். தூய தமிழ் அந்த மாதிரியான பாட்டும் நான் நிறைய பாடியிருக்கேன். குறிப்பாக டிஎம்எஸ் ஐயா பாடின ஒரு பாடலை பரத்வாஜ் சார் ரீமிக்ஸ் பண்ணும்போது திருட்டு பயலை என்ற பாட்டை வந்து நான் பாடினேன் வைரமுத்து சாரோட வரிகளில். அதே மாதிரி தமிழ் பார்த்திங்கன்னா தீக்குருவியாய் ரொம்ப வேகமான ஒரு தமிழாக இருந்தாலும் அது பாடக்கூடிய ஒரு எனக்கு அந்த ஒரு ஞானம் இருக்குன்னா அதுக்கு காரணம் டிஎம்எஸ் சாரோடைய பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய பாடல்கள் தான். அந்த தமிழ் வந்து எனக்கு என் நாக்கில் கொஞ்சம் வருதுன்னா அது அவங்களுடைய பாடலை பாடி தான் எனக்கு வந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாடல்கள் தான் என்னை ஒரு பாடகன் ஆகிடுச்சு. மனிதர் வந்து இந்த உலகத்தில் எல்லாரையும் மகிழ்விக்கிறது. பாட்டு மட்டும்தான் நல்ல சந்தோஷமான பாட்டுனா சந்தோஷமாகவும், சோகமான பாட்டுனா சோகமாகவும். அதே மாதிரி நம்மளை தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு பாடலாம் தன்னம்பிக்கையாகவும், இப்படி பல விதமாக பல பரிமாணத்தில் வெரி வெரி லிமிட்டட் பீப்புள் தான் நமக்கு இருக்காங்க லைஃப்பில். அப்படி ஒரு லிமிட்டட் பீப்புள் என்னுடைய அருமை சகோதரர் இன்னும் மேலே மேலே வரட்டும், எங்களோட ஐக்கியமாகி இந்த ஒரு பாடலை வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், இன்றைக்கே வந்து என்னால் டிக்ளேர் பண்ண முடியும். அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதை எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் பாருங்கள். ஒரு உயிரோட்டம் இருக்குது இந்த பாட்டை நீங்கள் பாருங்கள். அதோடு சேர்ந்து எல்லாரும் சஹா மியூசிக் தமிழ் அமெரிக்கான்றது வந்து அப்லிஃப்டிங் எவ்ரி ஒன் சாங் த்ரூ சாங்ஸ், அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டில் நானும் சிவாவும் வந்து இந்த இதில் பயணிச்சிட்ருக்குறோம். அதோடு சேர்ந்து நாங்கள் 2 பேர் கிடையாது, உண்மையாகவே எங்கள் குடும்பம். உண்மையை இதில் உடச்சி சொல்லணுன்னா முகேஷ் ப்ரோ, சுருமிகி சிஸ்டர், இதே மாதிரி ஒரு அழகான குடும்பம் எங்ககிட்ட இருக்குது. இதில் இன்னும் எங்களோட பயணித்த பைரவிமா, ரஞ்சனிமா, இவங்க எல்லாருமே வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நன்றி. இதில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் இதில் நேரம் இல்லாத காரணத்தினால எல்லாருக்குமே நன்றி. இந்த ஒரு பதிவு மூலமாக முகேஷ் ப்ரோ நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. சஹா சேனல் மூலமாக, டிவி மூலமாக என்னுடைய அனுபவங்களை, அதுவும் இசைஞானி அவர்கள் இசை நிகழ்ச்சியில் பாடக்கூடிய விஷயங்களை என் மனசில் உள்ளதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சஹா ப்ரோ அவர்களுக்கும் அபர்ணா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக அமெரிக்கா சஹா டிவி ரசிகர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ இந்த பாடலை மறக்காமல் கேட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஃபீட்பேக், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி 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 நன்றி.